அதாவது மருத்துவ மாணவி கூட்டு பலாத்காரம் செய்யப்படவில்லை, சிபிஐ தகவல். இது எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல மக்களே. நீங்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை, அதாவது 150 ml செம்மன் உள்ள இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகுது. அது வந்து 150 ml செமன் கிடையாது, சம்திங் ஒரு ஒரு பிசுபிசுப்பு தன்மையுடைய ஒரு லிக்யூட் அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவருது. சரி, இதெல்லாம் ஓகேங்க. ஒரு தனிப்பட்ட நபர் எப்படி இந்த மாதிரி ஒரு பெண்ணை இவ்வளவு ஒரு கொடூரமா பலாத்காரம் செய்ய முடியும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பல்வேறு டாக்டர் குழுவை சார்ந்த நபர்கள் எவ்வளவோ நாட்கள், பல நாட்கள் இதுக்காக போராடி இருக்காங்க. இதற்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு, அதாவது குற்றவாளிகள் இவ்வளவு பேரும் கைது பண்ணணும்னு கிடையாதுங்க. நியாயமான உண்மை எதுவும் அந்த ஒரு நிகழ்ச்சி இங்க நடக்கவே கிடையாது. உண்மையாகவே தீர்ப்பு வழங்கப்படலை. இன்னைக்கு வந்திருக்கிற செய்தியை பாருங்க. அதாவது மருத்துவ மாணவி கூட்டு பலாத்காரம். ஒரு நாளைக்கு நம்ம இந்த நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா கட்டாயம் உங்க வீட்டுல செய்தித்தாள்கள் படிக்கிற பழக்கத்தை உங்க குழந்தைகளுக்கும் ஏற்படுத்துங்க. நீங்களும் தயவு செய்து படிங்க. அதாவது எல்லாமே வன்முறை சார்ந்த நிகழ்ச்சிகளாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. பட் நாட்டு நிலவரம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நியூஸ் நீங்க சத்தமா கூட வாசிக்கலாம். உங்க குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா கூட பேரண்ட்ஸ் வாசிக்கிறத பார்த்துட்டு குழந்தைங்க அந்த நிகழ்ச்சிகளை வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதை பத்தி வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கத்துக் கொடுங்க. ரொம்பவே நல்ல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு தெரிய வரும். நிறைய நல்ல நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல வரும். என்னதான் நியூஸ் நம்ம லைவா டிவியில பார்த்தா கூட, யூடியூப்ல பார்த்தா கூட, நம்மளுக்கு பேப்பர் செய்தித்தாள்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் நமக்கு ஊடகங்கள்ல வரவே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டில் தமிழாகட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பேப்பர் வந்து படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, இன்னைக்கு பார்க்குற வழக்கு பார்த்தீங்கன்னா 2 வழக்கு இதில் இருக்கு. அதாவது இந்த மாதிரி வன்முறை சார்ந்த விஷயம் பார்க்கலாம். அதாவது மேற்கு வங்கத்தில் பணியிலிருந்து பயிற்சி பெண் டாக்டரை போலீஸ் நண்பர்கள் குழுவில் பணியாற்றிய சஞ்சய் ராய் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததாக குற்றப்பத்திரிகை சிபிஐ குற்றம் சாட்டி உள்ளது. அதாவது மேற்கு வங்கத்தின் கோல்கட்டாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை 2ஆம் ஆண்டு படித்த 33 வயது பயிற்சி பெண் டாக்டராக அதாவது ஆகஸ்ட் 9 பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா விசாரணை நடக்குது. நாடு முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்திய கொல்கத்தா மருத்துவ மாணவி பலாத்கார சம்பவத்தில் போலீஸ் நண்பர்கள் குழுவில் பணியாற்றிய சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடந்த போது மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் உள்ளிட்டோரை கைது செய்தனர். அப்போ கைது எல்லாமே சும்மாதான் போல இருக்கு இல்லைங்களா? சந்தீப் கோஷ் வந்து பல்வேறு விஷயங்கள்ல மாட்ட போறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வந்து பயங்கரமா வந்துச்சு. பட் எந்த அளவுக்கு இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வழக்கில் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடித்து சிபிசிஐ கோல்கட்டாவில் உள்ள கூடுதல் தலைமை ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அந்த பணியில் இருந்த பயிற்சி பெண் டாக்டரை போலீஸ் நண்பர்கள் குழுவில் பணியாற்றிய சஞ்சய் ராய் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. குற்றப்பத்திரிகை மேலும் டாக்டர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாத்தீங்களா மக்களே? அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை. ரைட்டு, எல்லாமே அக்செப்டபிள் தான். பட் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்ல போனா. மேலும் இந்த சம்பவம் கூட்டு பலாத்காரமா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாகவும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட. என்னங்க கொடுமை இது? அதாவது கூட்டு பலாத்காரம் தான் செய்யப்பட்டாங்களான்னு தொடர்ந்து இன்னும் விசாரணை பண்றாங்களாம். அதுக்குள்ள எப்படி குற்றப்பத்திரிகை? அப்ப வந்து ஹைகோர்ட்ல இருந்து உத்தரவு வந்ததுனால வேக வேகமா குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கீங்க, அப்படிதானே? பாருங்க, இன்னொரு வாட்டி அந்த லைன் படிக்கிறேன். மேலும் இந்த சம்பவம் கூட்டு பலாத்காரமா என்பது குறித்து மேல லைன் பாருங்க. இந்த வழக்கில் 200 பேரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ தெரிவித்து உள்ளது. மேலும் இந்த சம்பவம் கூட்டு பலாத்காரமா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாகவும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ தொடரும் போராட்டம், இன்னுமே போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரைட்டுங்களா? பெண் டாக்டரின் மரணத்துக்கு நீதி கேட்டும் பணியிடத்தில் பாதுகாப்பு வழங்க கோரியும் பயிற்சி டாக்டர்கள் நடத்தி வரும் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக நேற்றும் தொடர்ந்தது. கேட்கவே ரொம்ப உண்மையாலுமே சாகும் வரை போராட்டம் எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இதே தாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீமதி பாப்பா விஷயத்துல பாத்தீங்கன்னா
கலவரமாக கொண்டு வந்தாங்க. அதை கலவரம்னா பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இளைஞர்கள் தன் தங்கையாகவும் தன் தாயாகவும் தன்னுடைய வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி தாயின்னு மன்னிச்சுக்கோங்க, தன் சக வீட்டில் ஒரு தோழியோ அல்லது ஒரு தங்கச்சியோ இருந்தால் எப்படியோன்னு சொல்லிட்டு நிறைய வாலிபர்கள் இந்த பள்ளியை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் பொழுது அங்கே கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பல்வேறு முறையில் தண்டனைகளை அனுபவிச்சிருக்காங்க. குண்டர் சட்டத்தில் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இன்னுமே பெரிய பெரிய பணம்லாம் அவங்க கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே இவ்வளோ நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்போது இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு எச்சரிக்கையாக கூட நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டால் நாங்களாக தண்டிப்போம், மக்கள் நீங்களாக முடிவெடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து இவங்க வலியுறுத்துறதுக்காகவே இது போன்ற கலவரங்களையும் கலவரம் வந்து பெண் வீட்டார் செய்யலை, பட் அவங்க வந்து அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினாங்க. அது வந்து கலவரமாக்கப்பட்டது. காவல்துறை இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ குற்றப்பத்திரிகை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய முடிவு வந்தாதான் அவங்க இந்த கலவரம் எப்படி ஏற்பட்டதுன்னு அவங்க வாயால் அவங்க சொல்லும் பொழுது நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். இது வந்து பயிற்சி மருத்துவர் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஏஜ் 33, ஸ்ரீமதி விஷயத்தில் வந்து 17 years. ஸோ அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லைங்களா? என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே டீனேஜர்ஸ் அந்த அடல்ட் ஏஜ்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்கள பேரண்ட் கண்ட்ரோலில் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அவங்க வந்து துணிச்சலாக வந்து போராட மாட்டாங்க. பட் இந்த பெண் டாக்டருடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே மெச்சூர்டு ஏஜ். ஸோ அவங்க துணிச்சலாக சாகும் வரை உண்ணாவிரதம், சக தோழியுடைய உயிர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூ ஆனது, அந்த உயிர் போனதுக்கு எவ்வளோ எளிமையாக இவங்க கடந்து போகிறாங்க, அதை அப்படி நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே துணிச்சலாக போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அந்த போராட்டத்தில் இவங்களுக்கு வெற்றி கிடைச்சதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொறுத்து பார்க்கலாம். என்ன பொறுத்து பார்க்க, நம்ம தான் பார்த்துட்டே இருக்கோங்க அன்றாடம் ஒரு செய்தியில ஒரு இந்த மாதிரி விஷயங்கள். தொடரும் போராட்டம். பெண் டாக்டரின் மரணத்துக்கு நீதி கேட்டும் பணியிடத்தில் பாதுகாப்பு வழங்க கோரியும் பயிற்சி டாக்டர்கள் நடத்தி வரும் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக நேற்றும் தொடர்ந்தது. அதாவது திரும்பவும் 3 நாளைக்கு முன்னாடி திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா நான் இந்த வழக்கு கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணல, எனக்கே உடம்பு சரியில்லாம இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டேன், லேட்டா போட்டதுனால அதுவும் பெருசா ரீச் ஆகல. ஸோ இப்போ எங்களது கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என பயிற்சி டாக்டர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க மூத்த டாக்டர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் இன்றைக்கு கொல்கத்தா டாக்டர் ஆர்ஜிகர் மருத்துவமனையில பாலியல் வன்முறை செய்யப்பட்ட வழக்கின் ஒரு முக்கிய ஒரு செய்தியாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் டாக்டர் மரணத்துல பல்வேறு டாக்டர்கள் துணிச்சலா அவங்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அந்த போராட்டத்திற்கான நியாயமும் நீதியும் கிடைக்குமான்றது மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து போராட்டம் நடத்துறதுனால பல பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. மருத்துவமனையில வந்து சில உயிரிழப்புகளும் நடந்ததா செய்தியெல்லாம் போன மாசம் நம்ம பார்த்தோம். அதாவது மேற்கு வங்கத்தில் உள்ள மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால பல பொதுமக்கள் அதாவது அவங்களுக்கு சரியான மருத்துவ உதவிகள் கிடைக்க பெறாமல் இருந்தது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்ததுனால மேபி இப்போ ஒரு முடிவு எடுத்து மீண்டும் உண்ணாவிரதத்தை தொடர்ந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த செய்தியை பற்றி நம்ம மீண்டும் வந்து விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு இதுதாங்க கொல்கத்தா டாக்டரின் செய்தி. நீங்களும் முடிஞ்சா பேப்பர் வாங்கி படிங்க. ஊடகங்களில் வர செய்திகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு பேப்பர் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. நன்றி. வேறு ஒரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.